and tell somebody Jesus mission movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான் அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody missionary movement. Plot number 81 Bharati Nagar 5 KTC Nagar North Tirunelveli 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோ அண்ட் டெல் சம்படி ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த விலையேறப்பட்ட வேத புத்தகத்தின் சத்தியமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்திற்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வார்த்தை வல்லமை உள்ளது. அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றி திரும்பும் வார்த்தை இது. கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமான வார்த்தை இது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற சாமுவேலின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தவர்களாய் கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்ற வேதவசனத்தின் அடிப்படையிலே வாஞ்சையோடு வார்த்தைக்காக காத்திருந்தால் அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களிலே அடங்கிய ஒரு சுகமளிக்கும் சம்பவம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனத்திலே அடங்கிய ஒரு சுகமளிக்கும் சம்பவத்தை இந்த நாளிலே தியானத்திற்கென்று உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். சில நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார் என்று இந்த பகுதி ஆரம்பமாகிறது. சில நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அதாவது சில நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே இயேசு கப்பர்நகூமுக்கு வந்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பது தெளிவாகிறது. வேதத்திலே ஆண்டவர் ஒரு கிராமத்திற்கு அல்லது ஒரு பட்டணத்திற்கு மீண்டும் 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 செல்வதை அதிகமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் சந்திக்கப்பட வேண்டிய கணக்கற்ற கிராமங்களும் பட்டணங்களும் இருக்கும் பொழுது ஆண்டவர் சென்ற இடத்திற்கே மீண்டுமாக செல்வதை தவிர்த்திருந்தார். ஆனால் கப்பர்நகூமுக்கோ ஆண்டவர் சில நாட்களுக்குள்ளாக மறுபடியுமாக சென்றார் என்று பார்க்கிறோம். இந்த பகுதியிலே ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். அவன் எழுந்து நடந்து சென்றான். அப்படியாகத்தான் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. கப்பர்நகூமுக்கு ஆண்டவர் ஏன் சில நாட்களுக்குள்ளாக மீண்டும் சென்றார்? ஒரு தனி மனிதனை சுகமாக்குவதற்காக. ஒரு தனி மனிதனுடைய சரீர பிரகாரமான வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து அவனையும் மற்றவர்களைப் போல மாற்றுவதற்காக. தனி நபரை நேசிக்கும் ஆண்டவர், தனி நபர் மேல் கர்சனை கொண்ட ஆண்டவர், தனி நபர் மேல் பாரம் கொண்ட ஆண்டவர், தனி நபருக்காகவே அந்த கிராமத்தை தேடி சென்ற ஆண்டவர். இன்றும் அதே ஆண்டவர் தான் நம் மத்தியிலே உயிரோடு இருக்கிறார். தனி நபராய் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறீர்கள் என்பதையும் அறிந்திருக்கிறார். எனவே அந்த ஆண்டவர் அந்த நாளிலே இந்த தனி மனிதன் ஒருவனை சந்திப்பதற்காக கப்பர்நகூமுக்கு சென்றார். உங்களையும் உங்களுடைய இல்லத்திலே சந்திக்க அவர் போதுமானவராயிருப்பார். தனி நபராய் உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய இல்லம் தேடி வர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த இயேசு அந்த நாட்களிலே கொண்ட சர்வ வல்லமையை இந்த நாளிலும் அவருக்கு இருக்கிறது. அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் இந்த உலக வாழ்க்கையிலே செய்த அந்த இயேசு இன்றும் அதே அற்புதங்களை செய்ய வல்லவராய் நம் மத்தியிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை விசுவாசிக்க வேண்டும். இங்கே மீண்டுமாக அவர் கப்பர்நகூமுக்கு சென்றார்.
அவர் வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஜனக்கூட்டம் அந்த வீட்டை நிறைத்தது. ஒரு வீட்டில் இருக்கிறார். எனவே மக்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது இயேசுவை பார்ப்பதற்காக திரளாய் வந்து வீடு முழுவதையும் நிரப்பி வாசலிலும் யாரும் நிற்கக்கூடாத அளவுக்கு கூட்டம் நிரம்பி இருந்தது. அப்பொழுது அந்த ஊரை சேர்ந்த 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு செல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய நோக்கத்தோடு அந்த வீட்டின் வாசலிலே வந்து நின்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த 4 பேர் யார்? ஒருவேளை சில நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு வரும் பொழுது ஏன் இவர்கள் இந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடம் கொண்டு வரவில்லை? இப்படி ஒரு சில கேள்விகளை நாம் கேட்கும் பொழுது அதில் கிடைக்கும் விடை காரணமாய் நமக்கு சில ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. நாம் நடக்க வேண்டிய வழிகளை வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஒருவேளை சில நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த கப்பர்நகூமுக்கு வரும் பொழுது இந்த 4 பேரில் ஒரு நபர் ஊரில் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டுமானால் 4 பேர் கட்டாயமாய் தேவை. அதைவிட குறைவான எண்ணிக்கையிலே இந்த காரியத்தை சாதிக்க முடியாது. ஏனென்றால் சம்பந்தப்பட்ட நபர் திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டவன். கால் கைகள் விளங்குவதில்லை. கால்களால் கைகளால் எதுவும் செய்ய முடியாது, அசைய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனை கட்டிலில் வைத்து தூக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் 4 பேர் தேவை. எனவே கடந்த முறை ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு வரும்பொழுது இந்த 4 பேரில் ஒருவன் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது இந்த 4 பேரும் அந்த கிராமத்திலே இருக்கிறார்கள். இயேசு மறுபடியுமாக கப்பர்நகூமுக்கு வருகிறார் என்பதை அவர்களும் கேள்விப்படுகிறார்கள். அப்பொழுது யோசிக்கிறார்கள், கடந்த முறை இயேசு நம்முடைய ஊருக்கு வரும்பொழுது இந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடம் கொண்டு செல்ல வாய்ப்பில்லாமல் போய்விட்டது, தவறிவிட்டோம். இப்பொழுது மீண்டுமாக ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் ஒரு முறை கப்பர்நகூமுக்கு வருவாரா என்பது கேள்விக்குறி. ஒருவேளை இதுவே ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு வரும் கடைசி சந்தர்ப்பமாய் இருக்கலாம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அது நம்மேல் விழுந்த கடமை. இவன் சுகமாக வேண்டும், இவனும் பிறரை போல் நடக்க வேண்டும். அதற்கு இப்பொழுது நம்முடைய பங்கு, நம்முடைய கடமை, இவனை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டியது. ஒரு நல்ல தீர்மானத்தோடு தங்களுடைய இந்த பணியை ஆரம்பித்தார்கள். எவ்வளவு தூரம் அவர்கள் கட்டிலே சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. சுமந்து கொண்டு வரும் அளவுக்கு 4 பேரும் பலசாலிகளாக இருந்திருப்பார்கள் என்பது மாத்திரம் மறுக்க முடியாத உண்மை. ஒரு மனிதனை கட்டிலே வைத்து தூக்கி கொண்டு வருவது, அதுவும் நீண்ட தூரம் வருவது சற்று கடினமான காரியம். இவர்கள் திடகாத்திரமான ஆண்களாய் இருந்திருக்க வேண்டும். மன திடம் உள்ளவர்களாய் 4 பேரும் ஒருமனப்பட்டவர்களாய் எதை செய்தாலும் ஒற்றுமையாய், அழகாய், சரியாய், மிகச்சிறப்பாய் செய்யக்கூடிய ஒரு டீம். 4 பேர் அடங்கிய ஒரு குழு. தூக்கி கொண்டு ஆண்டவர் இருக்கும் வீடு வரை வந்து விட்டார்கள். அங்கே பார்த்தால் வாசலிலும் கூட்டம். உள்ளே செல்வது என்பது சாத்தியமே இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். ஒருவேளை இந்த நாட்களிலே ஒரு 4 பேர் ஒரு நபருக்காக உதவி செய்யும்படியாக இப்படி தங்களை அர்ப்பணித்து இந்த இடம் வரை வந்திருந்தால் அதன் பின்பாக என்ன நடந்திருக்கும்? ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, நீ எப்படியாவது சுகமாகணும்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட நீ பார்த்தல்லப்பா, எங்கேருந்து உடனே தூக்கிட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தா நிலைமை எப்படி இருக்குது? உள்ளே போகிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லைப்பா. தனி ஆளே உள்ளே போக முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசல். இதில் நாங்கள் எப்படி கட்டிலோடு உன்னை தூக்கி கொண்டு உள்ளே கொண்டு போகிறது? சரி, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான்ப்பா என்று கட்டிலை வீட்டின் வெளியே இறக்கி வைத்து விட்டு போய் விடுவார்கள். அதுதான் இன்றைய நிலைமை. ஆனால் இந்த 4 பேர்
அப்படி அல்ல. என்ன தீர்மானம் எடுத்து வீட்டில் இருந்து அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு புறப்பட்டார்களோ அந்த தீர்மானத்திலே வைராக்கியமாய் நின்றார்கள். எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதிலே அவ்வளவு தீவிரம். யோசிக்கிறார்கள், இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் உள்ளே போயாக வேண்டும். இந்த மனிதனை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தியாக வேண்டும். அதற்காக அடுத்தபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆலோசிக்கிறார்கள். ஒரு முடிவு செய்து விட்டார்கள். வீட்டின் மேற்கூரையை பிரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு முடிவு சாதாரண முடிவு அல்ல. ஏனென்றால் அது யார் வீடோ தெரியாது. வீட்டிற்குள்ளாக திரள் கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே மேலே ஏறி கூரையை பிரிப்பது என்பது மிக கடினம். என்னவெல்லாம் பேசுவார்கள், என்னவெல்லாம் நடக்கும் என்பதெல்லாம் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய தீர்மானம் இந்த மனிதனை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தியாக வேண்டும். கூரையை எங்கே பிரிப்பது? எந்த இடத்திலே பிரித்தால் சரியாக ஆண்டவருக்கு முன்பாக இந்த மனிதனை இறக்க முடியும்? இவர்கள் உள்ளேயும் போக முடியாது. இருக்கும் இடத்திலிருந்து எந்த இடத்திலே கூரையை பிரிக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். இந்த நாட்களின் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியர் கூட செய்ய முடியாத காரியத்தை இந்த 4 பேர் செய்தார்கள். சரியாக இந்த இடத்தில் தான் பிரிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்தார்கள். அதற்கு எத்தனை அளவுக்கு மூளையை பயன்படுத்தி இருக்க வேண்டும். 4 பேரும் ஏறி கூரையை பிரிக்க ஆரம்பித்தார்கள். கூரையை பிரிக்கும் பொழுது என்னவெல்லாம் கீழே விழுந்திருக்கும்? என்னவெல்லாமோ, தேளிலிருந்து பழைய செத்தையிலிருந்து என்னவெல்லாமோ விழுந்திருக்கும். ஒருவேளை இவை யார் மீது விழுந்திருக்கும்? திரள் கூட்ட மக்கள் மீது, ஒருவேளை ஆண்டவர் மீதும். இந்த கூட்டம் என்ன சொல்லி இருக்கும்? அமைதியாக இருந்திருப்பாங்களா? பயங்கரமான சத்தம் இருந்திருக்கும். யாரில் அவன்? இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 4 வரும். என்ன உடம்புக்கு எப்படி வருது உனக்கு? பல காரியங்களை பேசியிருப்பார்கள். எல்லாமே அவர்கள் காதில் விழுந்தது. அமைதி காத்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். அவருடைய முயற்சியெல்லாம் இந்த மனிதனை ஆண்டவருக்கு முன்பாக இறக்க வேண்டும். அதற்கு முன்பாக என்ன தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி செல்வோம். இப்பொழுது இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இப்பொழுது எங்களுடைய பணி, எங்கள் தலைமையில் விழுந்த கடமை இந்த மனிதனை ஆண்டவருக்கு முன்பாக இறக்க வேண்டும். அதற்கு இடையிலே என்ன வந்தாலும் அதை குறித்து நாங்கள் கவலைப்படுவதில்லை. கூரையை பிரித்து விட்டார்கள். அவர்கள் நினைத்தபடி, திட்டமிட்டபடி சரியான இடத்திலே கூரை பிரிக்கப்பட்டது. எனவே இப்பொழுது திமிர்வாதக்காரனை ஆண்டவருக்கு முன்பாக இறக்குவதிலே அவர்கள் எடுத்த முயற்சி முதல் வெற்றியை பெற்றது. தனிநபராய் 4 பேரும் கூரையில் ஏறுவதோ நடப்பதோ கூரையை பிரிப்பதோ கடினமான காரியம் அல்ல. ஆனால் திமிர்வாதமாயிருக்கும் ஒரு மனிதனை கட்டிலில் கிடத்தி அந்த கட்டிலை கூரைக்கு மேல் ஏற்றுவதும், கூரையிலே நடந்து செல்வதும், திறப்பின் மூலமாய் அந்த மனிதனுடைய கட்டிலை ஆண்டவருக்கு முன்பாக இறக்குவதும் மிக மிக கடினமான காரியம். இந்த பணியிலே ஒரு சிறிய தவறு நடந்தாலும் இந்த மனிதன் மேலே இருந்து கீழே விழுந்து விடுவான். ஒரு மனிதனை சுகமாக்குவதற்காக எடுத்து செல்லப்பட்ட முயற்சி நேர் முரண்பாடான ஒரு முடிவில் போய் நிற்கும். இதையெல்லாம் அவர்கள் நன்றாகவே அறிந்திருந்தார்கள். எனவே அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும், ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் செய்த காரியமும் மிகச் சரியாக இருந்தது. எந்த இடத்திலும் அவர்கள் ஒரு சிறிய தப்பும் செய்யவில்லை. அத்தனை அளவுக்கு அந்த 4 பேரிலும் ஒருமனப்பாடு, ஒற்றுமை, எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவதிலே தீவிரம். பாராட்டப்பட வேண்டிய 4 பேர் தாங்கள் எடுத்த முயற்சியை, எடுத்த தீர்மானத்தை கடைசி வரை நின்று சாதித்தார்கள். கவனமாய் மேலே கொண்டு சென்றார்கள், கவனமாய் நடந்தார்கள், கவனமாய் திறப்பின் வழியாய் அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவருக்கு முன்பாக இறக்கிவிட்டார்கள். இப்பொழுது
இவர்களுடைய பணி முடிந்து விட்டது என மிகப்பெரிய நோக்கத்தோடு அந்த திமிர்வாதக்காரனுடைய வீட்டிலிருந்து அவனை சுமந்து கொண்டு வந்து கூரையை திறப்பாக்கி கூரையின் வழியாய் திமிர்வாதக்காரனை ஆண்டவருக்கு முன்பாக இறக்கினதன் மூலம் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார்கள். எடுத்த காரியத்தை நிறைவேற்றிவிட்டோம், இப்பொழுது நம்முடைய கடமை முடிந்து விட்டது, என்னை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, எங்களுடைய கடமை, நாங்கள் செய்துவிட்டோம். அடுத்த நொடி ஆண்டவர் சொன்னது, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதை அந்த 4 பேர் கேட்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும் என்று நம்புகிறீர்கள்? இந்த மனுஷனை கஷ்டப்பாடுபட்டு அங்கிருந்து கொண்டாந்தோம், எவ்வளவு சிரமத்தின் மத்தியில் அவனை ஆண்டவருக்கு முன்பாக இறக்கியிருக்கோம். எதுக்காக? அவன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கா? அவன் நடக்கணையா, அவன் திமிர்வாதத்தில் இருந்து விடுதலை பெற்று நடக்க வேண்டும் என்ற மேலான எதிர்பார்ப்போடு தான் அவங்களை தூக்கிட்டு வந்தோம். இங்கே வந்தால் அது நடக்கலை. மாறாக ஆண்டவர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்கிறாரே, இது சரிதானா என்ற கேள்வி எழும்பி இருக்கும். ஒருவேளை வேதத்தின் பல சுகமளிக்கும் சம்பவங்களிலே ஆண்டவர் எங்கும் முதலாவது சரீர சுகத்தை கொடுப்பது இல்லை, வார்த்தையை கொடுக்கிறார். உள்ளான மனிதனை குறித்த காரியங்கள், ஆத்துமாவின் மேல் பாரம் கொண்ட ஆண்டவர், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது அவனுக்கு எத்தனை அவசியம் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரோக்கியம், மாறுதல், முன்னேற்றம், இதை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். எனவேதான் ஆண்டவர், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். சரி, அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. ஆண்டவரே சும்மா எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சா உலகத்தில் உள்ள அவ்வளவு பாவத்தை அவர் மன்னிச்சிடலாம்? இல்லை. சம்பந்தப்பட்ட நபர் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்கும், கேட்காவிட்டால் கிடைக்காது. அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. அப்படியானால் இந்த திமிர்வாதக்காரன் எப்பொழுது தன் பாவங்களை அறிக்கை செய்தான்? யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. வீட்டில் இருந்து இந்த திமிர்வாதக்காரன் கட்டிலிடை கடத்தப்பட்டு இந்த 4 பேரால் சுமக்கப்பட்டு பிரயாணம் தொடங்குகிறது. அப்பொழுது அவன் யோசிக்கிறான், எனக்காக இந்த 4 பேர் என்ன பாடுபடுறாங்க, எவ்வளோ சிரமப்படுறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஒருவேளை இவர்களுடைய முயற்சி முழுமையான பலனளிக்க வேண்டுமானால் நான் என் பாவ வாழ்க்கையிலிருந்து நான் திருந்த வேண்டும், என்னிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். நான் அப்படியே பழைய வாழ்க்கையை என்னிலே வைத்து கொண்டு ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வதல்ல, நான் மாறிவிட வேண்டும். எதற்காக? இந்த 4 பேருடைய பிரயாசத்தின் பலனுக்கு என் பாவங்கள் தடையாய் இருக்கக்கூடாது, நான் தடையாய் இருக்கக்கூடாது என்பதை அவன் அறிந்தவனாய் வழியிலேயே ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டான். ஒருவேளை வேதத்தில் அது எழுதப்படவில்லை, ஆனால் நடந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தையை சொல்ல மாட்டார். அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. எனவே ஆண்டவர் பாவங்களை மன்னித்து விட்டார். அதன் பின்பாக உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். எழுந்து உன் வீட்டிற்கு போ. அவன் எழுந்து நடந்து போனான் என்று பார்க்கிறோம். இந்த 4 பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். மனுஷன் நடந்துட்டாயா? திமிர்வாதமாக கிடந்தவனை தூக்கிட்டு வந்தோம், ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்தினோம், ஆண்டவர் சோமாக்கிட்டார். பிரியமானவர்களே, அந்த வீட்டுக்குள்ளாக திரள் கூட்ட மக்கள், ஜாம் பேக்ட், அசைய இடம் இல்லாமல் கூட்டம் இருந்தது. அத்தனை பேருக்கு அவர் வசனத்தை போதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது உண்மை. அவர் போதகத்தை அவர்கள் கேட்டார்கள் என்பது உண்மை. ஆனால் இவர்களால் யாருக்கும் பலன் இல்லை. இன்று இந்தியாவிலே கிறிஸ்தவருடைய ஜனத்தொகை 2.33 என்று சொல்லப்படுகிறது. இதிலே பெயர் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை மிக அதிகம். 2% மேலே பெயர் கிறிஸ்தவங்க தான். மீதி உள்ள 0.33 உண்மையாய் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்கு என்று வாழும்
ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலே நான் இருக்கிறேனா, அல்லது இந்த 2% இருக்கிறேனா? தனி நபராய் நம்மை நாமே சோதித்து அறிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கிறது? இந்த நாள் வரை நான் எதை சாதித்தேன்? எந்த அளவுக்கு சாதித்தேன்? யாருக்கு செய்தேன்? எந்த அளவுக்கு செய்தேன்? யோசித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனியும் காலம் செல்லாது. இந்த நாட்களிலே நீங்களும் நானும் வாழும் இந்த சுதந்திரமான கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் எவ்வளவு காலங்கள் செல்லும் என்பது அறிய முடியாது. அப்படிப்பட்ட அவல நிலைக்குள்ளாக இந்தியா தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களும் வித்தியாசமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிறது. தமிழ்நாடும் அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளாக வரும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. எனவே இந்த நாளில் ஆகிலும் என்னிலே மாற்றம் தேவை. எஞ்சியுள்ள காலங்களில் ஆகிலும் நான் இயேசுவுக்கென்று சாதிக்க வேண்டும். அவருக்காக எதையாவது செய்தாக வேண்டும். உமது வசனம் என் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நம் கரத்திலே உள்ள இந்த விலையேறப்பட்ட வேத புத்தகத்தின் சத்தியமான வசனத்தின்படி நான் வாழ்ந்தால் நான் வெளிச்சத்திலே நடக்கிறேன் என்று பொருள். வசனத்திற்கு முரணாய், வசனத்திற்கு புறம்பாய் நான் வாழும் வாழ்க்கையும் நான் செய்யும் காரியங்களும் இருந்தால் நான் கரத்திலே வேதத்தை வைத்துக்கொண்டு இருளிலே நடக்கிறேன் என்று பொருள். என் கையில் பைபிள் இருப்பது உண்மை, ஆனால் அந்த வெளிச்சத்திலே நான் நடக்கவில்லை என்பதும் உண்மை. இந்த அநேகர் கரத்திலே வேதத்தை வைத்துக்கொண்டு இருளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இருளிலே நடப்போர் இருளில் உள்ளவர்களை வெளிச்சத்திற்கு ஒருபொழுதும் கொண்டு வர முடியாது. நான் வெளிச்சத்தில் நடந்தால் இருளில் உள்ளவர்களை வெளிச்சத்திற்கு அழைக்கும் தகுதி எனக்கு இருக்கிறது. எனவே உமது வசனம் என் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கு என்று சொல்வதற்கு தகுதி வேண்டுமானால் நான் வசனத்தின்படி வாழ வேண்டும். காலை முதல் இரவு வரை என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னுடைய சொல், செயல், பழக்க வழக்கங்கள், நடவடிக்கை, நடை, உடை, பாவனை அனைத்தின் மூலமாயும் என்னை காண்பொருள் என்னிடையே இயேசுவை காணும்படியான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நான் வசனத்தின்படி வாழ வேண்டும். இல்லாவிட்டால் நான் இருளில் தான் நடக்கிறேன். எனவே பிரியமானவர்களே, 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரன் நடப்பதற்கு காரணமாயிருந்தார்கள். அந்த இல்லத்தில் இருந்த கணக்கற்ற மக்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தார்கள். ஆண்டவருடைய போதகத்தை கேட்பது நல்லது, வார்த்தைகளை கேட்பது நல்லது. அதை காட்டிலும் நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எனவே வரும் நாட்களிலே ஆண்டவருக்கென்று காரியங்களை சாதிப்போம். திரள் கூட்ட மக்கள் மத்தியிலே ஒருவனாய் அல்ல, அந்த 4 பேரில் ஒருவராய் நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, விதைக்கப்பட்ட வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். நல்ல தீர்மானம் எடுத்து 4 பேரில் ஒருவராய் மக்கள் தங்களை அர்ப்பணிக்கும் நல்ல நேரங்களை நீர் கட்டளையிட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.